நீ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ இல்ல இல்லன்னு சொன்னா என்னால கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. இந்த கல்யாண ஏற்பாட்டை மணமேடை வரைக்கும் கொண்டு போய் உன் பொண்ணு வாயில இருந்தே நான் உண்மையை வர வைக்கிறேன். எப்படியோ ஏதோ ஒரு வகையில அம்மாவுக்கு உண்மை தெரியத்தான் போகுது. மத்தவங்க மூலமா அம்மாவுக்கு உண்மை தெரிய வந்து அப்போ அம்மாவுக்கு முன்னாடி குற்றவாளியா நிக்கிறத விட நாமளே போய் அம்மா கிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்லி சரணடைகிறது தான் நல்லது. இத்தனை நாளா அம்மா கிட்ட இந்த உண்மையை சொல்லாம மறைச்சது தப்பு தான். இனிமேல இந்த தப்பா பண்ண வேண்டாம். வனஜாமா ஏற்பாட்டுல தான் மாப்பிள்ள வந்திருக்காருன்ற உண்மை தெரியாம அம்மா பார்வதி கல்யாண ஏற்பாட்டை ஆரம்பிச்சிட்டாங்க. இத வளர விட்டு உண்மையை சொன்னா அம்மாவோட கோபம் இன்னும் அதிகமாயிடும். அதனால இப்பவே எல்லா உண்மைகளையும் சொல்லிடலாம். என்ன நடந்தாலும் பரவாயில்ல. அப்பா, பிரசாதம் எடுத்துக்கோங்கப்பா. மனசுக்கு குழப்பமா இருந்துச்சுன்னு கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். இப்போ என் குழப்பம்லாம் சரியாகி மனசு கொஞ்சம் அமைதியா இருக்கு. பிரசாதம் எடுத்துக்கோங்கப்பா, உங்க மனசுக்கும் அமைதி கிடைக்கும். என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியலனா தான் மனசுக்குள்ள குழப்பம் இருக்கும். நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அதுல நான் தெளிவாவும் இருக்கேன். என்னப்பா சொல்றீங்க? இனிமேல அம்மா கிட்ட உண்மையை மறைக்க வேண்டான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அம்மாவை பார்த்து உன் கல்யாண விஷயத்த சொல்லிடலாம்னு அம்மாவை பார்க்க போயிட்டு இருக்கேன். அவசரப்படாதீங்கப்பா. பெரிய போன் பண்ணாரு. நான் அவர்கிட்ட வனஜாமா உங்ககிட்ட பேசுனது எல்லாமே சொல்லிட்டேன். வனஜாமா மிரட்டலுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம், மாமாவை தைரியமா இருக்க சொல்லுன்னு உங்க மாப்பிள்ள சொன்னாருப்பா. நான் வனஜாமாவுக்கெல்லாம் பயப்படல பார்வதி, என் மனசாட்சிக்கு பயப்படுறேன். மாப்பிள்ள சொன்னதை கேட்டும் உன்னோட எதிர்காலத்தை நினைச்சுதான் இத்தனை நாளா என் மனசாட்சிக்கு விரோதமா அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டேன். இனிமேல என்னால அப்படியெல்லாம் இருக்க முடியாது பார்வதி. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அம்மா கிட்ட போய் எல்லா உண்மைகளையும் சொல்லத்தான் போறேன். அவசரப்படாதீங்கப்பா. இத்தனை நாளா இருந்த மாதிரி அவரு ஃபாரின்ல இருந்து வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. அவரு ஊர்ல இல்லாத இந்த நேரத்துல நீங்க அம்மா கிட்ட போய் உண்மையை சொல்ல வேண்டாம்ப்பா. அம்மா உனக்கு கல்யாண ஏற்பாட்டை பண்ணலைனா கூட நான் பொறுமையா இருக்கலாம். ஆனா அவங்க உனக்கு இன்னொரு மாப்பிள்ளைய முடிவு பண்ணி என்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் நான் அவங்க கிட்ட நடந்த உண்மைகளை சொல்லாம மறைக்கிறது எனக்கு சரியா படல. வனஜா அம்மா கூட மணமேடையில நிக்க வச்சுதானே என் வாயில இருந்து உண்மையை வர வைக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. அது அப்ப பாத்துக்கலாம்ப்பா. இப்ப நீங்க அம்மா கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம்ப்பா. ஒருவேளை வனஜாமா சொன்னது மாதிரி நீ மணமேடையில உட்காந்து எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அப்ப உண்மையை சொன்னா அம்மா என்ன நினைப்பாங்க? இத்தனை வருஷமா நான் அவங்க கிட்ட காட்டின விசுவாசம் எல்லாம் பொய்யா போயிடுமே. நான் அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டதா நினைக்க மாட்டாங்களா? இல்லப்பா. அம்மா மாப்பிள்ள முன்னாடி நிறுத்தி கல்யாண பேச்சை எடுத்தப்பவே நான் எல்லா உண்மைகளையும் சொல்லி அவங்க காலில் விழுந்திருக்கணும். அப்ப பண்ணாம விட்டது தப்புன்னு இப்ப என் புத்திக்கு படுது. தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு என் மனசாட்சி என்ன கொல்லுது. இதுக்கு மேல என்னால வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. என்ன நடந்தாலும் சரி, அம்மா என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி, அம்மா கிட்ட இந்த உண்மையை நான் சொல்லிட போறேன். அப்பா, இப்போதைக்கு அம்மா கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம்ப்பா. அவர் ஊர்ல இருந்து வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. இல்ல பார்வதி, நான் இன்னைக்கு ஒரு தெளிவுக்கு வந்துட்டேன். இன்னும் நாளை கடத்தி நான் உண்மையை சொல்றதை விட இப்பவே சொல்றதுதான் நல்லது. என்ன தடுக்காத. அப்பா இல்லங்கப்பா. அப்பா
அகிலா பார்வதிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிற கல்யாண ஏற்பாட்டை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். அதுக்கு என்ன பண்றது? விஸ்வாசம் என்கிட்ட கெத்தா பேசினாலும் கண்டிப்பா நான் போட்ட போட்டுல மிரண்டிருப்பான். உண்மை வெளியே வரும். மா, நான் கொடுத்த ஃபைல் எல்லாம் பார்த்து சைன் பண்ணிட்டீங்களாமா? பார்த்துட்டேன், சைன் பண்ணிட்டு இருக்கேன் அருண். என்னங்க என்னங்க, உங்களை ஃபைல பார்க்க சொன்னா ஃபைல கையில வச்சுக்கிட்டு எங்கேயோ இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஆதி ஞாபகம் வந்துருச்சு, அதான். சரி, ஃபைல பார்த்து முடிச்சிட்டீங்களா? பார்த்துட்டு அப்பாவும் பொண்ணு பதறி அடிச்சு ஓடி வந்திருக்கிற மாதிரி தெரியுது. என்னவா இருக்கும்? ஒருவேளை நான் கொடுத்த அதிர்ச்சி வைத்தியம் வேலை செய்தோ, ஒருவேளை உண்மையை சொல்லிடலான்னு வந்திருக்கானோ. எதுவா இருந்தாலும் சரிதான், மூஞ்சிதான் சந்தோஷமா இல்லையே, அது போதும். இந்த அருண், என்ன சுந்தரம், அப்பாவும் பொண்ணும் ஒன்னா வந்து நிக்கிறீங்க? கல்யாண விஷயமா ஏதாவது பேசணுமா? ஆமாம்மா. நான் நினைச்சது கரெக்டு தான். விஸ்வாசம் என்ன சொல்ல போகுது, அகிலா என்ன செய்ய போறான்னு பாப்போம். ஒவ்வொரு பொண்ணை பெத்த தகப்பனுக்கும் தான் பொண்ணோட கல்யாணத்தை பத்தின ஒரு கனவு இருக்கும். பார்வதி கல்யாணத்தை பத்தியும் நிச்சயமா உனக்கு ஒரு கனவு இருக்கத்தான் செய்யும். நீ சொல்லு, பார்வதி கல்யாணத்தை எப்படியெல்லாம் நடத்தணும்னு நீ ஆசைப்படுறியோ அப்படியே நடத்திடுவோம். என்ன சுந்தரம், உன் மனசுல இருக்கிறத சொல்ல வந்துட்டு அப்புறம் எதுக்காக தயங்கி நீ சொல்லாம நிக்கிற? பார்வதி கல்யாண விஷயத்துல உன்னோட ஆசை எதுவா இருந்தாலும் கண்டிப்பா நான் அதை நிறைவேற்றுவேன். அம்மா, இத்தனை நாளை இதை உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேம்மா. அப்பா, அருண், சுந்தரம் என்ன சொல்ல போறாரு? ஒருவேளை ஆதி பார்வதி கல்யாண விஷயத்தை பத்தி ஆண்டி கிட்ட சொல்லிடுவாரோ? அதான் எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு ஐசு. இப்பன்னு பார்த்து ப்ரோ வேற ஊர்ல இல்ல. இந்த சமயத்துல சுந்தரம் அம்மா கிட்ட என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையே. பார்வதி கல்யாண விஷயத்துல உன்னை சந்தோஷப்படுத்தி பார்க்க நான் கடமைப்பட்டிருக்கேன் சுந்தரம். உன் மனசுல இருக்கிறத எந்த தயக்கமும் இல்லாம என்கிட்ட சொல்லு சுந்தரம். இத்தனை வருஷமா நான் உங்ககிட்ட விசுவாசமா நம்பிக்கைக்கு உரியவனா நடந்துகிட்டு இருந்திருக்கேன். அட, இதை எத்தனை வாட்டி தான் சொல்லுவேன். இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் அப்படித்தான் இருப்பேன். பார்வதி கல்யாணம்
கல்யாணம். பா அப்பா 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 சுந்தரம் ஐயோ அப்பா அப்பா என்னாச்சுப்பா அப்பா அப்பா சுந்தரம் அப்பா சுந்தரம் 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 என்னாச்சுப்பா சுந்தரம் சுந்தரம் அப்பா சுந்தரம் என்னாச்சு சுந்தரம்? என்னாச்சுப்பா என்னாச்சு சுந்தரம்? சுந்தரம் 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 அப்பா என்னாச்சுப்பா என்னாச்சு சுந்தரம்? அப்பா உனக்கு ஒண்ணும் இல்ல சுந்தரம் என்னாச்சு இவனுக்கு? சுந்தரம் அப்பா என்னாச்சு சுந்தரம் அப்பா சுந்தரம் அப்பா அப்பா என்னாச்சுப்பா சுந்தரம் சுந்தரம் அப்பா என்னாச்சு சுந்தரம்? இவன் என்ன உண்மையிலேயே உடம்பு முடியலையா இல்ல அகிலா கிட்ட சிம்பத்தி கிரியேட் பண்ணணும்னு டிராமா பண்றானா? இவனை நம்ப முடியாது, பண்ணாலும் பண்ணுவான். சுந்தரம் அருண் அம்மா அருண் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் இந்த பண்ணப்போ உடனே பண்றேம்மா. சுந்தரம் சுந்தரம் உனக்கு ஒண்ணும் இல்ல எல்லாம் சரியாயிடும். சுந்தரம் சுந்தரம் பார்வதி, அழாத பார்வதி. சுந்தரத்துக்கு ஒண்ணும் ஆகாது, தைரியமா இரு. அக்கா அழுவாதக்கா. அழாத பார்வதி, நீ அழறத பார்த்து உன் தம்பியும் அழறான். அவனுக்கு தைரியம் சொல்ல வேண்டிய நீயே அழுதா அவன் என்ன பண்ணுவான்? அழாத பார்வதி, சுந்தரத்துக்கு ஒண்ணும் ஆகாது. கணேசா அழாத அழாதடா. நீ இன்ஜெக்ஷன் ரெடி. ஓகே டாக்டர், நீ ஃபைல் எடுத்து வா. அவருக்கு பெரலிட்டிக் அட்டாக் இருக்கு. பிரஷர் அதிகமா இருந்ததுனால தான் அவருக்கு இந்த அட்டாக்கே வந்திருக்கு. இடது கையும் இடது காலும் செயலிழந்து போயிருக்கு, பேச்சும் வராது. குணப்படுத்த முடியாத அளவுக்கு பெருசா பாதிப்பு எதுவும் இல்ல. கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட்ல இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா குணப்படுத்திடலாம். நாங்க அவரை பார்க்கலாமா டாக்டர்? போய் பாருங்க, அவருக்கு தைரியம் சொல்லுங்க. இந்த மாதிரி நேரத்துல அவருக்கு அதான் முக்கியம். அப்பா அப்பா சுந்தரம், நீ ஒன்னும் பயப்படாத. டாக்டர் கிட்ட பேசிட்டு தான் வரேன். கூடிய சீக்கிரம் உன்னை குணப்படுத்திடலான்னு சொன்னாரு. ஆமா சுந்தரம், 10-15 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி கை கால் விழுந்து போனா அதுக்கு மருந்து கிடையாது. இப்போ நிறைய மருந்து இருக்கு, சீக்கிரமா குணப்படுத்திடலாம். தைரியமா இரு. உன் மனசுல நீ என்ன நினைக்கிற, என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது சுந்தரம்.
பார்வதி கல்யாணத்தை பத்தி தானே சொல்ல நினைக்கிற? கவலைப்படாத சுந்தரம். நீ இப்படி ஆனதுக்கு காரணம் கூட பார்வதி கல்யாணம் தான்னு எனக்கு நல்லா தெரியும். இதுக்கு முன்னாடி பார்வதி கல்யாணம் மணமேடை வரைக்கும் வந்து நின்னு போயிருக்கு. அந்த மாதிரி இந்த வாட்டி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு நீ டென்ஷனாவே இருந்திருக்க. நீ சிரமப்படாத சுந்தரம். உன் மனசு எனக்கு புரியாதா? உன் மனசுக்குள்ள அப்படி ஒரு பதட்டத்தை வச்சுக்கிட்டு தான் அத நீ என்கிட்ட சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்திருக்க. அந்த பிரஷர்ல தான் உனக்கு அட்டாக்கே வந்திருக்கு. ஆஹா, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். தைரியமா இரு. இந்த தடவை பார்வதி கல்யாணத்துல எந்த தடையும் வராது. பார்வதி ரிஷி கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அதுக்கு நான் இப்போ உனக்கு உத்தரவாதம் தரேன். உனக்கு இன்னொரு நல்ல விஷயம் கூட சொல்றேன். வர்ற ஆதியோட பிறந்த நாள் அன்னைக்கு பார்வதிக்கும் ரிஷிக்கும் கல்யாணம். சந்தோஷம் தானே? என்ன சுந்தரம், ஆதியோட பிறந்த நாள் அன்னைக்கு பார்வதியோட கல்யாணத்தை வச்சிருக்கேன்னு பாக்குறியா? என் மகனோட பிறந்த நாளை விட வேற ஒரு நல்ல நாள் என்ன இருக்கு? அதனாலதான் அந்த நாள்ல பார்வதி ரிஷி கல்யாணத்தை வச்சிருக்கேன். உனக்கு சந்தோஷம் தானே சுந்தரம்? உன் மனசுல எந்த கவலையும் வச்சுக்காத சுந்தரம். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா இரு. அகிலாவோட இந்த முடிவு எனக்கே ஷாக்கா தான் இருக்கு. திடீர்னு இப்பதான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா. நான் போய் பேசுறேன். நீங்க தைரியமா இருங்க. அப்பாவுக்கு கை கால் வராம போனதுக்கு நான் தான் காரணம். என்ன பத்தின கவலையில தான் அப்பாவுக்கு பக்கவாதம் வந்துருச்சு. என்ன மன்னிச்சிருங்கம்மா. மாமா வேற இப்ப ஊர்ல இல்ல. எனக்கு என்ன செய்யறதுனே ஒண்ணு புரியலம்மா. சாமியா இருக்கிற நீதான் இப்ப அப்பாவை காப்பாத்தணும். ஓய் குட்டி, வாய்ஸ் ஒரு மாதிரி டல்லா இருக்கு. உடம்பு சரியில்லையா? என் உடம்பு கொண்டும் இல்ல மாமா. ஆனா அப்பாவுக்கு தான். என்ன என்னாச்சு? அப்பாவுக்கு திடீர்னு கை கால்லாம் இழுத்து பேச்சு வரல மாமா.